ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து டயட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம் இந்த சேனலில். அதனால வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பற்றி வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன பிளான். ஸோ இப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாண்டியராஜன் பேர், மதுரையில், அவர் வந்து இந்த கோயிலை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பில்டப் பண்ணி இந்த கோயில் வந்து மலை மேலே இருக்காமா. இது வந்து நம்ம சோழவந்தான் பக்கத்தில் ஆனைப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து சித்தர் கோயில் அப்படின்ட்டு வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கீழே இருந்து மேலே 1200 ஸ்டெப் இருக்கு. வர வழியிலே வந்து பொங்கல் வேணுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு கப்பு பொங்கலுக்கும் 1200 ஸ்டெப்புக்கும் கம்ப்ளீட்டாக ஈக்குவல் ஆயிரும். அதனால நீங்கள் பொங்கல் வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம 1200 ஸ்டெப்பை ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் இந்த ஒரு ஜேர்னியை உங்களோட ஷேர் பண்ணலாம் பார்க்குறேன். லெட்ஸ் see how this goes. இங்கே பாருங்க, இவங்கள தான் எங்கள் கேங்கு, பாண்டியராஜன் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஏறுறதுக்கு முன்னாடியே கேட்குறாங்க பொங்கலா இட்லியா அப்படின்ட்டு. ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் வந்து சித்த மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளையார் இங்கே இருக்காரு. இங்கே தான் வந்து நம்மளோட ஜெர்னி வந்து ஆரம்பிக்க போகுது. நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த பாத்வேயே இல்லையாமா. அவ்வளோ அங்கே பார்த்தீங்களா, அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. அந்த மேலே தான் அந்த கோயில். பாத்வேயே இல்லாமல் வந்து எல்லாரும் வந்து இந்த ராக்கு மேலாம் ஏறி போயிருக்காங்க. இப்போது ஃபண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி ஆர்கியாலஜிட்ட இருந்து பெர்மிஷன்லாம் வாங்கி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு மூச்சு வாங்குறத உங்களுக்கு காமிக்காமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, அப்படியே வந்து எங்கே செல்லும் இந்த பாதை அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. 1200 ஸ்டெப்பு. நாங்கள் ஸ்டெப்பையே காணோம். இப்போதான் ஸ்டெப்பே ஆரம்பிக்காமலேயே வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அங்கே பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. ஐயோ, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சீனரி இப்படி பாருங்க. ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே பொங்கலை சாப்பிடலாமாங்கிறான். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரெத் டேக்கிங் வியூ. நாங்க இங்க இருக்கோம், இவ்வளவு தூரம் வந்து போறோம். இப்போ பின்னாடிலாம் சவுண்டே உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நாங்கெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கோம். சில பேரால தான் நடக்க முடியுது, ஒருத்தன் உட்காந்துட்டா ஏற்கனவே. நான் அங்க மேல போய் உங்களுக்கு திருப்பி நான் காமிக்கிறேன் மேல இருந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இங்க பாருங்க, அப்படியே வந்து டிரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டு இந்த சைடு வந்து மூவ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என் ஃப்ரெண்டு சரவணகுமார் போட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி அவன் என் கூடயே வந்துட்டு இருக்கான். ஆனா வந்து அவன் ஃபேஸை வந்து காமிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் சவுண்ட் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, எங்க ஜேர்னி ஆரம்பிக்குது. இதான் ஃபர்ஸ்ட் படி. பசங்க எல்லாம் வந்து என்னமோ வந்து 1200 படி ஏறின மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இதுக்கு இந்த ஸ்டார்கேஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மலையில ஸ்டார்கேஸ் மாதிரி வந்து கல்வெட்டு இருக்கு. அதை புடிச்சிட்டு வந்து மேல போயிருக்காங்க. எப்படியெல்லாம் ஐடியா பண்ணிருக்காங்க பாருங்க. அதுக்கு வந்து ஆரோ மார்க் போட்டு இந்த சைட் கோ ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இப்படிதான் போவேன் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்கேஸ் கட்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, எல்லாரும் வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டு இருக்கோம். தம்பி, 1200 ஸ்டெப் ஏறணும், ஓடிலாம் வந்து போக முடியாது. என்னது? இங்க பாருங்க, இதான் வந்து 100வது ஸ்டெப்பு. இது மாதிரி இன்னும் வந்து 1100 போகணும். ஸோ நம்ம ஏறிக்கிட்டே நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து முன்னாடியே பேசியிருக்கோம், இந்த மாதிரி வந்து டயட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து முக்கியம் இல்லை. ஏன்னா 80-20 தான் வந்து பேட்டர்ன். 80% டயட், 20% பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது கொஞ்சம் அபாயகரமான வந்து பாதை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஹாய் சொல்லிட்டு போமாமா. நம்ம அதுக்கிட்ட ஹாய் சொல்லாம இருப்போம். சிங்கமா நிக்கிறேன் பாருங்க. இந்த பாறைக்கு கீழே ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தேடி பார்க்கலாம். நான் உள்ள போறேன். சரி, நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம எந்த வம்பு துணுக்கும் போறது இல்லை, நம்ம பாட்டு போயிடுவோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து இதுலதான் ஏறி கோயிலுக்கு போகணுமாமா. இங்க பாருங்க, அப்பா நினைச்சாலே பயமா இருக்கு. ஆனா இங்க வந்து அழகா வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இங்க சூப்பரா இருக்கு. நான் ஏன்டா இப்படி ஸ்லோவா நடக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டதுக்காண்டி கோச்சுக்கிட்டு தலைவர் மேலே போயிட்டாரு. தனியா போயிட்டு பயந்துட்டு திருப்பி ஓடி வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 200th ஸ்டெப்ல இருக்கோம். இதோட வீடியோவே பாருங்க. லைட்டாக எனக்கு மூச்சு வாங்குறது உங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து எனக்கு ஜிம் பாடி அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகான சீனரி. இந்த மாதிரி சீனரிலாம் வந்து பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஒரு அருவி ஓடுது. அருவி இல்லை, கொஞ்சம் பெரிய அருவியா இருக்கு. லேக்குன்னு நினைக்கிறேன்.
ஓ கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அருவி கிடையாது. கிளாரிஃபை பண்ண ஒரு பேர் சரவணகுமார். வாங்க வாங்க முடியும் உங்களால. கமான் ஒன் மோர் ஸ்டெப் டு கெட் டு 250. இன்னும் 1200 இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க பாருங்க, எல்லா கிரானைட் கல்லும் வந்து போட்டுதான் வந்து ஸ்டாக்கர்ஸ் கட்டிருக்காங்க. இந்த ஒரு கல் அப்படி தூக்குறதுக்கே வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது எப்படி வந்து ஒவ்வொரு கல்லா வந்து எடுத்து கட்டினாங்கன்னு உண்மையிலே தெரியல. அந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம வந்து போய் பார்க்க போறோம். பார்க்கணும்னு நினைக்கிறேன், இருக்கான்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது வரைக்கும்? அது கொஞ்சம் நினைக்கிறேன் அது மூச்சு வாங்காம சொல்லுங்க. தாண்டி இருக்கேன். என் ஃப்ரெண்டு சரவணகுமார் அந்த சின்ன பையனோட ஓடுறான். எதுக்கு இந்த வீண் வேலை? அங்க போய் உட்காந்துட்டு பொங்கல் தப்ப தூக்கிடுவோம். ஸோ பாதி தூரம் வந்துட்டோம். இப்போ எல்லாரும் வந்து கை தாங்கல தூக்கிட்டு வரலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு டூ இட். இன்னும் ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸை வந்து இதே மாதிரி வந்து கவர் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்புறமா மேலே போய் உங்களுக்கு திருப்பி நான் அப்ளை பண்ணுறேன். ஆரோ மார்க்கெல்லாம் நல்லா போடுறாங்க, ஆனால் ஏறத்தான் முடியல. ஓகே 700 ஸ்டெப்ஸு ஸ்டில் ரன்னிங். என்னோட வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. இப்போ ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. 1500 ஸ்டெப் ஏறினதுக்கு அப்புறம் நானே இருப்பேனா தெரியாது. ஆக்சுவலி எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு பண்ணுவோம். அதாவது ஹார்ட்டில் வந்து பிளாக்கேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ட்ரெட்மில்ல வந்து ஓடிடுவாங்க. அதுக்கு வந்து $600, 42,000 ரூபா. நான் என்ன சொல்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற வந்து இந்த படியில் ஏற விட்டோம்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் பெயின் ஒரு 100 படிக்கு மேலே ஏறி வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் நான் சொல்கிறேன். என்னைய பைத்திய கலைங்கிறாங்க. எங்களை கூட்டு வந்தவரே வந்து நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி இங்கே பாருங்க ஒரு சூப்பர் ஐட்டம் மாட்டிருக்கு. இது வந்து நம்ம ஸ்லைஸ் மேங்கோ ஜூஸு யாரோ வந்து குடிச்சு விட்டு போயிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க சொல்கிறேன் பாருங்களேன். நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள், எனர்ஜி 64 கிலோ கலரி, டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ் 16, சுகர்ஸ் வந்து 16 கிராம் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்போ பார்த்தாலும் எப்பவுமே ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து யூஸ்வலி இட்ஸ் பெட்டர் நாட் டு ட்ரிங்க் ஆல் தி ஜூஸஸ். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு கடினமான ஒர்க் அவுட்டுக்கு ஸ்லைஸ் ஆகுது, ஃப்ரூட்டி ஆகுது, எது வந்தாலும் ஓகே தான். அந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் டக்குன்னு வந்து டிசால்வ் ஆயிடும். நீங்கள் பாருங்கள், அகெயின் பியூட்டிஃபுல் சீனரி. ஆனால் இந்த ஒரு ஹைட்டான ஒரு இடத்துலையுமே வந்து சிக்னல் கிடைக்குது பாருங்க. அதுதான் ஜியோ. இங்கே வந்து திருவிழா அப்போ வந்து போர்டு போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, மேட்டுப்பட்டி பொதுமக்கள் ஸ்ரீகிருஷ்ணா ஆடியோஸ் அண்ட் சாமியான பந்தல். இப்போ எங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ். எதர் வந்து மலையில் உள்ள ஸ்டெப்ஸில் போகலாம், இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கிற இந்த ஸ்டெப்ஸில் போகலாம். ஆனால் நம்ம எப்போவுமே வந்து கம்ஃபர்டபுள் சூஸ் பண்ண வாழ்க்கையில் ஒரு த்ரில் இருக்காது அப்படின்ட்டு நம்ம இந்த மலையில் உள்ள ஸ்டெப்ஸுக்கு போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த மலையில் ஏற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து எங்கே போகிறதுன்னு இப்போ எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். என்னன்னா இங்கே தான் வந்து சமணர்கள் வாழ்ந்த குகை, அதை போய் பார்க்க போகிறோம். அது மாதிரி டெரெயினில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, இதான் வந்து குகை, சமணர்கள் வாழ்ந்த குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, யாரை மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து சமைப்பாங்களாம்மா. ஆட இங்கே உட்காந்து நல்ல வேலை பேரை மட்டும் எழுதி வச்சுருக்காங்க. இல்லாட்டி யூஸ்வலி வி செல்வம் லவ் செல்வி அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கோயில் இருக்குது. இது வந்து ரொம்ப கூலஸ்ட் பிளேஸ் ஆஃப் எர்த் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். ஸோ இங்கே ராமர் பாதம் மாதிரி வந்து ஒரு சாமியோட 2 பாதம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குகைக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கீங்க போல. இது வந்து இண்டோர் ஸ்பேஸ் தான் இருக்கிறனால வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்போ அவுட்டோர் ஸ்பேஸில் வந்து 6 feet டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஃபுல்லி வேக்சினேட்டட்னால இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி சேஃபு. நல்லா வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம குகைக்குள்ளே போக போகிறோம். இங்கே பாருங்க, எப்படி வந்து மவுண்டனில் வந்து செதுக்கி இதெல்லாம் வந்து சமணனோட பெட்டாமா. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ட்ரெயினில் வந்து பெர்த்தில் ரிசர்வ் பண்ணுற மாதிரி இங்கே ரிசர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக வந்து இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணி
அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. நம்மளும் இல்லற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துடலாம் போலயே. ஏண்டா உங்க வீட்லயே உன்னை இப்பவே அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல எதை விட்டாலும் இந்த ஹார்ட் நம்ம வந்து விட மாட்டாங்க. இங்க பாருங்க, கவின் லவ்ஸ் விகேஎம் அப்படி போட்டிருக்காங்க. யார் அந்த விகேஎம் தெரியல. ஆனா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஹார்ட் வந்து அப்படியே சமணர் பெட்டுக்கு கீழே இருக்கு. மேபி சமணரோட அருள் அப்படியே டைரக்டா வருமோ இவங்கள காதல வந்து சேர்த்து வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படியே கீழே குனிஞ்சு போய்கிட்டே இருக்கேன். Oh my God. அப்படியே நான் நடக்க நடக்க அப்படியே வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுதுங்க. வவ்வால் இருக்கு உள்ள. டேய் சரவணா காப்பாத்துறா டேய். அப்படியே போயிட்டே இருந்தா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னே வந்து தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இது வரைக்கும் போறேன். ஏன்னா நான் திருப்பி ஊருக்கு போகணும். என்னை நம்பி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால சரவணகுமார் உள்ள அனுப்பிச்சு என்னன்னு பார்ப்போம். எங்க தலைவர் சரவணகுமார் வந்து அப்படியே போயிடுறாரு. புஷ்அப்லயே போறாரு. தம்பி போயிட்டு திருப்பி வருவியா? இது எவ்வளவு புனிதமான ஒரு இடம். இந்த சமணர் பெட் பக்கத்துலயே யாரோ உட்காந்து சீட்டு விளையாண்டு சீட்டை வந்து போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து அப்படியே சைட் டிஷ்க்கு ஸ்நாக்ஸ் இருக்கு. பக்கத்துல வந்து ஒரு ரம் பாட்டில் வேற இருக்கு. என்ன குடும்பம் பாருங்க. என் ஃப்ரெண்ட் அப்படியே பக்தி பரவசத்துல எல்லாம் போட்டு அவரே வந்து ஒரு சமணமாக இருக்காரு. அந்த தொப்பை வந்து இங்க இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா போயிடும் ஈஸியா. என்னப்பா ரெடி ஃபார் தி சேலஞ்ச்? அடுத்த வருஷம் நான் வரதுக்கு நீங்க பார்க்காம ஓடி போயிருவீங்க. இங்க பாருங்க, அந்த மேல வந்து ஒரு போல் மாதிரி தெரியுது பாருங்க. அந்த போல்ல தான் வந்து கார்த்திகை நேரத்துல வந்து கார்த்திகை தீபம் ஏத்துவாங்களாமா. இங்க பாருங்க, இதாங்க வைகை ரிவர். அவர் பியூட்டிஃபுல்லா அப்படியே அழகா ஃப்ளோ ஆகுது. மலையில இருந்து மேல இருந்து லைட்டா ஸ்லிப் ஆனா கூட டப்புன்னு வந்து ஆளே விழுந்துரும். நீ விழுந்தாலும் பரவாயில்ல, ஏன் செல்போனை விட்டுறாத. ஏன்டா ஏறப்ப வந்து நல்லா விடுவிடுன்னு ஏறினா பாவம் யாரு பத்த பிள்ளையோ. வியூ சூப்பரா இருக்கு. மலை இருக்கு. அந்த மலையில வந்து ஷேடோ அப்படி நல்லா தெரியுது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹைக்கிங் ட்ரிப். இங்க பாருங்க, வந்துட்டோம் கடைசியா. 1200 படி ஏறி இதான் வந்து கோயில். பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படியே வந்து மதுரையே வந்து அப்படியே சுத்தி பார்த்துலாம் போல. அப்படியே வைகை ஆறு ஓடுது. பெஸ்டா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் வியூ வந்து அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல. பட் ஓவரால் இட் வாஸ் a very pleasant experience. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து ராக்கா இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சிருக்கு. அதனால தண்ணி வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஊர்ல ஒரு ஊத்து இருக்கு. அந்த ஊத்துல வந்து தண்ணி அதுவாகவே வந்து ஃபார்ம் ஆகுது. தீர்த்த மாதிரியாமா. ஸோ இங்க இந்த இடத்துல வந்து பௌர்ணமி அப்பெல்லாம் வந்து பயங்கரமா கூட்டமா இருக்கும். நிறைய பேர் 2000 பேர் வந்து இருப்பாங்களாமா. எல்லாரும் ஏறிட்டு இங்க பாருங்க, டஸ்ட்பின்லாம் வந்து கீழே இருந்து மேலே எடுத்து வச்சிருக்காங்க. இங்க ஐஸ்கிரீம் கடையெல்லாம் வைப்பாங்களாமா. ஸோ அடுத்தது வரும்போது பௌர்ணமியில வந்தா ஒரு ஐஸ்கிரீம் வச்சு கிடைக்கும். இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கு. கோயிலை வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் மூலமா தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி ஐ திங்க் ஒரு 1 crore வந்து ப்ராஜெக்ட் மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா, இங்க பாருங்களேன், இது வந்து இந்த பாத்ரூம் லெட்ரின் வந்து மக்களோட வசதிக்காண்டி வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த ட்ரஸ்டோட இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் வந்து டொனேட் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் வந்து தரிசனம் பெற்றுக்கங்க. இங்கே பாருங்க, தான் கோயில் என்ட்ரன்ஸு. இதில் வந்து இந்த மரத்தில் வந்து நமக்கு வேண்டியதை ஒன்று நினச்சி அதை வந்து கட்டணும் அப்படின்னா, தாயத்தை மாதிரி கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, வெயிட்டை வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணி மசிலை வந்து பில்டப் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் கொடி மரம். இங்கே வந்து யாகம்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ரத்தினசாமி கோவில் கும்பிடும் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன மேட்ரு நமக்கு தெரியல. மக்களே தான் பாருங்க, இவங்க தான் பூசாரி. உங்க பேர் என்ன? சிவா. ஓகே. எவ்வளவு நாளா இருக்கீங்க இங்க? தாத்தா காலத்துல இருக்கீங்க. ஓகே. இந்த கோயிலுக்கு எவ்வளவு வருவீங்க? நாங்க சின்ன பிள்ளையில இருந்து வரேன். சின்ன பிள்ளைல வந்திருக்கீங்க. சின்ன பிள்ளைல வந்து எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு?
அன்னைக்கு வந்துங்க அன்னைக்கு வந்து பஸ் வசதி அதிகமா இருக்காது. நாங்க வர்ற டைம் பார்த்து அன்னைக்கு கோயில் திறக்க எதுவும் திறக்க மாட்டாங்க. நம்ம போய் ஒண்ணு கீழ இருந்து கூட்டு வரணும், இல்லன்னா நம்ம சொல்லி வச்சுட்டு வரணும். நீங்க டெய்லி காலையில வந்து மேல ஏறி வந்து பூஜை பண்ணுவீங்க? ஓகே ஓகே. காலைல 8 மணில இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் வந்து கஷ்டமா அவங்க உழைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கனால தான் பாருங்க தொப்பையே இல்ல, நல்லா பிளாட்டா வந்து 6 பேக் அப்படின்ற மாதிரி இருக்காரு. சூப்பர். சரி, ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் கோயிலை பத்தி சொல்லுங்க. அன்னைக்கு இந்த பக்கம் தான் ஏறி வர முடியுங்க. இன்னைக்கு இந்த பக்கம் நல்லா பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி நல்லா படி போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு நல்ல முயற்சின்னு சொல்லலாம். நல்ல முயற்சி, நல்ல முயற்சி வேற. அது இல்லாம நம்ம கோயிலுக்கு ஒரு பெருமை வந்தது மாதிரி இங்க இருக்க. பரவாயில்ல, உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருது. சரி, இந்த கோயில்ல வந்து என்னெல்லாம் விசேஷம்? என்னென்னலாம் விசேஷம்? பிரதோஷம். பிரதோஷம் அன்னைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு சுமாரா 150 பேர் இருப்பாங்க. 150 பேருக்கு வந்து எப்படி இடம்? பூஜை நடக்கும், அன்னதானம் இருக்கு. சரி 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 சரி. அப்பா, இங்க இருந்து இது வரைக்கும் வந்து அன்னதானம் இருக்கும். அப்பா, ஓகேண்ணே, சூப்பர், சவுண்ட்ஸ் குட். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த கோயில் ரொம்ப பிடிக்குமா? எப்படி வந்த? மேல ஏறி வந்தியாடா? ஏறி வந்தேன்னு சொல்லு. நீ ஏறி வந்தியா? உங்க அப்பா தூக்கிட்டு வந்தாங்களா? நீ ஏறி வந்தியா? ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? ஆனா சப்பையா இருந்துச்சா? உனக்கு எப்படி இருந்துச்சு நீ சொல்லு. ஜாலியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டப்பட்டு ஏறி வர அப்படி பார்த்தா பாப்பாவே நல்லா பாப்பாவே ஏறி வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே ஒரு சித்தர் ஒரு உட்கார்ந்தாரு. அவர்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்க அப்படின்னு சும்மா வந்து நான் கேட்டேன். என்கிட்ட வந்து கேமரா இருக்கிறத பார்த்துட்டு ரெக்கார்ட்லாம் எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் உலகமே எனக்கு பிடிக்காது, அதனால தான் நான் அமைதியை தேர்ந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து ஒரு 2-3 நாள்லாம் வந்து சாப்பிடாம இருப்பாராமா, பயங்கர மெடிடேஷன் தான் வந்து பண்ணுவாராமா. ஸோ அதனால் வந்து ரொம்ப நம்ம புக்கெலாம் படித்து படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி வந்து இருந்தார். அப்போ அதில் ஒரு சின்ன வந்து எனக்கு ஒரு தாட் வந்து வந்துச்சு. அதாவது நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம நவீன வாழ்க்கையை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் டிக்ரீசிங் தான். இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி வந்து நம்ம பெருசாக வந்து யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை. நம்ம ஊரில் எப்படின்னா வந்து ரொம்ப எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியில் வர அந்த கேரக்டர் மாதிரி தான் இருந்தால் தான் மென்டல் ஹெல்த் சைக்கோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் 1 in 2 people will have some kind of anxiety or depression at any level, on multiple levels, especially given the stress around. நம்ம அதை பற்றி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஸோ சார் வந்து அப்படியே பக்தி மயமா வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அவர் வந்து நான் கேட்குறேன், சார் உங்க பேர் என்ன சார்? என் பேர் இளங்கோ சார். இளங்கோ. நான் வந்து எனக்கு பக்கத்தில் அக்கரைப்பட்டி நடவட்டை கிராமம், விருவீடு பிர்கா, நிலக்கோட்டை தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம் சார். என்ன ரமணா படத்துல விஜயகாந்த் சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஆமா சார், நீங்க விவரம் கேட்குறீங்க, அதை சொல்லணும்ல சார். நான் ஒண்ணுமே இல்லாம எனக்கு சார் இருந்தாங்க. நான் அந்த பக்கத்துல ஒரு சித்தமலைன்னு ஒரு மலை இருக்குங்க. அது வந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டு கோயிலா இருக்கும். இல்லைன்னா ஒரு அந்த இதுல வந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு முந்தின கோயில் மாதிரி இருக்குங்க. கீழே வந்து ஒரு ஒரு புடவு மாதிரி இருக்குங்க. அதுல வந்து சமணர்களுடைய குகை இருக்குங்க. ஆமா ஆமா, நாங்க இப்ப அதெல்லாம் பார்த்து வந்தோம். ஆமா, சமணர்களுடைய குகை இருக்குங்க. சமணர்களுடைய வாழ்க்கைன்னா அவங்க கிபி 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல இந்த பக்கம் இருந்திருக்காங்க. இப்ப சமணர்கள்ன்ற ஒரு மக்கள் வந்து இல்ல சாருங்க. இல்ல, எங்க போனாங்க என்ன ஏதுன்னா, அதுல வந்து 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு போல அதை திருஞான சம்பந்தர் வந்து இங்க இந்த வரகுண பாண்டியனை திருத்தும் போது அவங்க எல்லாம் வந்து கொலை செய்யப்பட்டதாக ஒரு சரித்திரம். அதனால இப்ப இந்துக்கள் தான் இருக்காங்க. இங்க வந்து ஒரு மகாலிங்கம்னு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அது நாயக்கர் காலத்தை கட்டுறதா இல்ல அதுக்கு முன்னாடி இந்த பாண்டியர் கால கட்டுறதான்னு தெரியல. நான் எம்ஏ ஹிஸ்டரி. அதனாலதான் இவ்வளவு தூரம் டாக்டர் சார்னு டாக்டர்னு சொன்னாரு. ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் மதுரைன்னு சொன்னாரு. அதனால வந்து அதை பத்தி பேசுறேன். இது வந்து ஒரு போட்டிக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பந்தியெல்லாம் போடுவாங்க போல திருவிழா. அப்ப சூப்பரா இருக்கு. இங்க உட்காந்து அப்படியே நல்லா அரட்டை அடிக்கலாம். இவ்வளோ ஹைட்டான ஒரு இடத்துல சூப்பரான ஒரு தத்துவம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், வனத்தை பாதுகாப்போம், ஓம் நம சிவாய்.
இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம 1500 ஸ்டெப் ஏறி கடவுள் தரிசனம் வந்து கிடைச்சாச்சு. ஆனால் இந்த 1500 ஸ்டெப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கேலரி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கோமே, அதனால வந்து ஒரு பொங்கல் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு பொங்கலில் வந்து அந்த நெய்யோடு சேர்த்து ஈஸியாக 400 கேலரி இருக்கும். ஸோ நம்ம பண்ணதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால பெஸ்ட்டு ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபீட் என்ன தெரியுமா? 2 இட்லி, ஒரு சாம்பார். சாம்பாரில் பருப்பு ஜாஸ்தியாக இருந்து சாப்பிட்டா ப்ரோட்டீனும் கிடைச்சிரும், கார்போஹைட்ரேட்ஸும் கிடைச்சிரும், ஃபைபரும் கிடைச்சிரும். சூப்பரான வந்து ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் சிம்பிள் ஃபீட். பாருங்க, நம்ம வந்து டவுன்வர்ட் ஜேர்னியை வந்து டிசைன் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து ஒரு சுத்தி 23 ஊர் இருக்காமா. நீங்க பாருங்க, டவுன்வர்ட் டிசென்ட்டுக்கு வந்து இந்த பாதையை வந்து எடுக்க போறோம். கரடு முரடான பாதையா இருந்தாலும் நாங்க வந்து கஷ்டப்பட்டு முயற்சி பட்டு வந்ததான் நமக்கு தரிசனம் நல்லா கிடைக்கிற மாதிரி தெரியும். பாத்துரா, இதெல்லாம் சும்மா சர்வசாதாரணம். நான் நடக்காததா? இதெல்லாம் நான் கண்ணை மூடி நடப்பேன். ஐயோ, கீழே உள்ள போறேன். ஆனா இவ்வளவு இருக்கப்ப நான் வந்து யூடியூப் வீடியோ எடுக்கிறேன் பாரு. என் கடமை வச்சு நடத்தா எனக்கே பெருமையா இருக்கு. பாருங்க, ஒரு சின்ன பையன் எப்படி வரா அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு காமிக்கிறான். அதுக்கு பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு சரவணகுமார் பாருங்க, கீழே வந்து இறங்கிட்டு இருக்கோம். இங்கேயும் யாரோ போட்டிருக்காங்க, கீழேயும் போட்டிருக்காங்க, மேலேயும் போட்டிருக்காங்க. ஒன்றுமே புரியலையே. வச்சு ஓகே, நம்ம நடந்த வரைக்கும் வந்து போயிடுவோம். அழகா படியை கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படிதான் வந்து கல்வெட்டுல பண்ணாங்களோ மலையில. இங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட் எவ்வளவு வந்து ஃபாஸ்டா எனர்ஜெட்டிக்கா வந்து கீழே இறங்க பாருங்க. இதெல்லாம் வந்து தரிசனம்னு நினைச்சீங்களா? கிடையாது, அவர் சாப்பிட்ட பொங்கல் அப்படி. ஸோ கடைசியாக வந்து போயிட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாரும் வந்து நீங்கள் மதுரை பக்கத்துலையோ இல்லை திண்டுக்கல் பக்கத்துலையோ இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் இந்த லொக்கேஷன் எல்லாம். இந்த வந்து அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரஸ்ட்டு வச்சு தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டொனேட் டு த ட்ரஸ்ட். த இன்ஃபர்மேஷன் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். முக்கியமாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, என்னோட ஆப்பிள் வாட்சில் வந்து ஒரு 1000 கேலரிஸ் அப்படின்ட்டு வந்து காமிச்சிச்சு எக்ஸ்பெண்டிச்சரு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் இந்த 1000 கேலரிஸோட அட்வான்டேஜை வந்து நான் கெயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் மத்தியானம் சாப்பிட்ற போகிறது வந்து எவ்வளோ தூரம் கம்மியாக ஹெல்த்தியாக சாப்பிட்றேனோ, ஒரு 400-500 கேலரிக்குள்ளே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்னா அந்த மிச்சம் உள்ள 500 கேலரியோட அட்வான்டேஜ் எனக்கு இருக்கும். இல்லை நான் வந்து அப்படியே முட்டை பிரியாணியை வந்து ஒரே ரவுண்டில் வந்து அடித்து முடிச்சேன் அப்படின்னா 1000 கேலரியும் சுத்தமாக போயிடும். ஓகே, டேக் கேர், பாய்.